சோ ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு பூஸ்ட போட்டு குடிப்போம். 2 நாளைக்கு முன்னாடி தானே இந்த பூஸ்ட் டப்பா வாங்கணும், அதுக்குள்ள காலியா இருக்கு. எல்லாம் இந்த நாத்தோட வேலையா தான் இருக்கும். நாத்து, இன்னைக்கு உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. அத்தை, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வாமா. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் சரியான ஐடியா. இந்த மிளகாத்தூளை எடுத்து இந்த பூஸ்டர்ல கலக்கி வச்சிட வேண்டியதான். இன்னைக்கு நாத்து நீ சாப்பிட்டன்னு வை, அவ்வளவுதான். இந்த மாமியார் எங்க போறாங்க? வெளியே பேசுறதுக்காக போறாங்க போல. இப்ப நம்ம நாத்துவும் கிளம்பிருச்சு. நம்ம நினைச்ச மாதிரி இப்ப நடந்துரும். என்னது, இந்த வேலைய பார்த்தது நம்ம மாமியாரா? இந்த தாய் கிழவிக்கு எவ்வளவு கொழுப்பு, திருட்டுத்தனம். என்னத்த? வெளிய யாரோ கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்தறேன். கொஞ்சம் இந்த மீனை செஞ்சு வச்சிருமா. சரிங்க, நீங்க போய் என்னன்னு கேட்டுவாங்க, நான் செஞ்சு வச்சிடுறேன். அச்சச்சோ, இந்த அத்தை கிட்ட என்ன செய்யணும்னு கேட்க மறந்துட்டேனே. குழம்பு வைக்கணுமா பொரிக்கணுமான்னு தெரியலையே. சப்பா, பேச நின்றா இவளுக்கு விட மாட்டாளுங்க. அம்மா, சின்ன பொண்ணு, என்னம்மா மீன் செஞ்சிட்டியா? செஞ்சுட்டேன் அத்தை. என்னம்மா செஞ்ச? குழம்பு வச்சேன் அத்தை. குழம்பு ஏன் வச்ச? சாம்பார் வச்சு மீன் பொரிச்சிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, வரேன். இந்தாங்க அத்தை, நீங்க செய்ய சொன்ன மீன். என்ன மீன் அப்படியே வச்சிருக்க? குழம்பு வச்சேன்னு சொன்ன? ஆமா, நான் குழம்பு வச்சேன்னு சொன்னா நீங்க பொரிச்சிருக்கலாம்னு கேப்பீங்க. எதுக்கு இந்த தொல்லை? உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியே வச்சு நீங்களே சாப்பிடுங்க.